நம்ம போடுற வீடியோக்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது இர்கான் இன்டர்நேஷ்னல். இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா போன ஜூலை மாதத்தில் இருந்து இப்போ நவம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டில்ஸுக்கு ட்ரெண்ட் லைன் போட்டு அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இப்போது 210 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இப்போ 211 இருக்குது. இங்கே 211லேருந்து 10% 232 ரூபா. அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட். கட்டாயமாக இந்த 10% டார்கெட் இது ரீச் பண்ணிவிடும். இதுக்கு அடுத்து அந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் நகட்டிட்டு போனீங்கன்னா இது 301 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படின்னா கிட்டத்தட்ட 42% ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிடிஎல், பாரத் டைனமிக் லிமிடெட். இது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட ஜூலையிலேருந்து கீழே இறங்கிக்கிட்டே இருந்து இப்போ தான் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அது பிரேக் அவுட் பண்ணியிருக்கிறது 1110லேயே பிரேக் அவுட் பண்ணிருச்சு. பட் இப்போ 1116 இருக்குது. இந்த ஸ்டாக்கை இந்த 1116க்கு வாங்கினா கூட இது 10% 1205 கட்டாயமாக தொடும், சந்தேகமே தேவையில்லை. அதுக்கு அடுத்தும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்குக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு போனீங்கன்னா 1339 டார்கெட் ரெண்டும் 1485, அதாவது 32% ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறும் இருக்குது. சரிங்களா? நீங்கள் எப்போவுமே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணுங்கள். ரிஸ்க்கு உங்களோடது தான். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியர்ஸ் இந்தியா. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஜூலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே வந்திருக்கு. இப்போ தான் அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 201 இப்போ இருக்குது. அது 195 பிரேக் அவுட் ஆயிடுச்சு. சரியா? இப்போ 201லேருந்து நம்ம 10%ன்னு பார்த்தாலே 222க்கு கட்டாயமாக 10% ப்ராஃபிட்டுக்கு போகும். சரிங்களா? அதுக்கு அடுத்து 263 வரைக்கும் இந்த ஸ்டாக் போகிறதுக்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறும் ஜாஸ்தி இருக்குது. சரியா? ஸோ 222 நீங்கள் அச்சீவ் பண்ணாலும் அங்கிட்ட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு 263 வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது கிட்டத்தட்ட 29.6 30% ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி தோழர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.